சார் இப்போ செல்லப்பிராணிகள் இல்லை சமூக இடங்கள்ல இருக்கிற பிராணிகள் அப்படிங்கிற அதை பற்றி பேசணும் அப்படின்னா மிருகவதை தடை சட்டம் பற்றி நமக்கு ஒரு முழு விளக்கம் தேவைப்படுது சார். அதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமே இயற்றியிருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி டு அனிமல் ஆக்ட் 1960 1960 இந்த மிருகவதை சட்டம் நம்ம கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தில் பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஒரு மிருகத்தை நம்ம செல்ல பிராணிகளை பாதுகாக்கிறது, அது மாதிரி தெருவோரம் போகிற மிருகங்கள், தெரு நாய், அது மாதிரி பறவைகள். ஓகே, பறவைகளுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. ஓகே, அவங்கள அதை துன்புறுத்தினா என்னென்ன தண்டனை இருக்குது, அதுக்கு ஒழுங்குமுறை என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற அந்த சட்டம்லாம் இருக்குது. சார் இப்போ செல்லப்பிராணியை வளர்த்துறாங்க, ஆனால் ஒரு சில இடங்களில் இங்கே பெட்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதையும் மீறி வளர்த்துறதுனால நிறையா பிரச்சனைகளும் வருது. அது பொது இடங்களில் அசுத்தம் செஞ்சு வச்சிருது, அப்புறம் யாரையாவது சின்ன குழந்தைகளை அது அச்சுறுத்துறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வருது. அது எப்படி சார் தடுக்கிறது? பொதுவாக மிருகவதை சட்டத்தின் கீழ் மிருகம் ஆல்மோஸ்ட் பெரும்பான்மையான இடத்துக்குள்ளே போகலாம். ஒரு உதாரணத்துக்கு ஆஸ்பத்திரி இருக்குது, ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த இடத்துல நோயாளிகள் வர இடத்துல மிருகங்கள் வரக்கூடாது அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட இடத்துல போகக்கூடாது. போனால் மிருகங்கள் அதிகமாக அந்த டிசீஸ் கேரியராக இருக்கும். நோயை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு அது பயன்படும். அதுக்கு அது ரொம்ப ஆபத்தானது. அந்த இடத்துலலாம் கிடையாது. ஒரு சில பொது இடங்கள், பார்க்கு, இந்த மாதிரி இடங்களில் குழந்தைங்க இவங்கெல்லாம் விளையாடுற இடத்துல போய் அதை அச்சுறுத்துற மாதிரி இருக்கும், வயசானவங்களை அச்சுறுத்துற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தடை செய்யப்பட்டது தான். அந்த இடத்துல அனுப்பக்கூடாது. இந்த மிருகவதை தடை சட்டம்ன்றது எந்த இடத்துல அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு தெருவில் போகிற இடத்துல ஏன் வீட்டு பக்கத்தில் ஏன் தெரு ஓரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது, தெரு நாய்களை கல்லை வைத்து அடிக்கிறது, அதை கொடுமைப்படுத்துறது. அது மாதிரி ஒரு சில பேர் எப்படின்னா ஒரு பயங்கர சைக்கோவாக இருப்பாங்க. அந்த நாயை வீட்டில் வளர்த்துட்டு வளர்க்குற நாயை அடிப்பாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. 5 அறிவு கொண்ட அந்த மிருகத்துக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு புலன் இருக்கும். ஓகே, ஆனால் இவர் 6 அறிவு கொண்டவர், அதுக்கும் இவருக்கு சமமாக இருக்கணுன்றதுக்காக அடித்து வேலை வாங்குற மாதிரி செய்கிறது, அதெல்லாம் குற்றங்க. அது மாதிரி அதுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது ரொம்ப குற்றம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கை காலெல்லாம் ஒடிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப துருத்துருன்னு இருக்குதுன்னு சொல்லி அது துன்புறுத்துறது, அடிக்கிறது, அந்த மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் சட்டப்படி குற்றம். நான் தானே வளர்க்குறேன், நான் தானே சோறு போடுறேன், அதனால் நான் கொல்லலாம், நான் அடிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு எந்தவித அந்த உரிமையும் கிடையாது. ஸோ அதை ஒழுங்காக பராமரிக்க முடிஞ்சால் பராமரிக்கணும். பராமரிக்க முடியல அப்படின்னா பராமரிக்கக்கூடிய ஒரு சில சென்டர்ஸ் இருக்குது, அந்த சென்டரில் கொண்டு போய் விட்டுறணும். இதுதான் அந்த கோட்பாடு. அதனால் எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம இஷ்டம் போல் வதைக்கலாம் அப்படின்னா ஜெயில் தண்டனை தான் இருக்குது. ஒன்று அபராதம் இருக்கும், 10லேருந்து 50 ரூபா வரைக்கும் அபராதம் இருக்கும். ரைட், அது சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தப்பை திருப்பி செய்யும் போது 100 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் அபராதம் இருக்கும். ப்ளஸ் 3 மாதம் ஜெயில் தண்டனை இருக்கும் அப்படின்றது அந்த இடத்துல உறுதி. சார், நான் பார்த்த ஒரு இடத்துல நான் அனுபவப்பட்ட விஷயங்கள் சொல்லணும்னா, ஒரு நாய்க்கு வால் சுருண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு, சுருண்டிருந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த நாயோட வாழை கட் பண்ணிட்டாங்க பாதியா. அது மாதிரி இருக்கிறது எங்கே சார் புகார் அளிக்கிறது? இதை சாதாரணமாக நீங்கள் போலீஸ்லேயே நீங்கள் புகார் அளிக்கலாம். ஸோ இதில் பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ளூ கிராஸ்லாம் இருக்குது. ப்ளூ கிராஸில் நீங்கள் புகார் பண்ணி, அது ஆர்கனைசேஷன், அது நம்ம ஒழுங்குமுறை ஆணையம்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறத. அதை துன்புறுத்துறது. ஒரு சில இந்த வாழை வெட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய் வாழை வெட்டி தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு அந்த வால் கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி வளரும். அந்த வால்னால் இந்த நாய் பாதிக்கப்பட்டு அது சாகிறது கூட வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த நாய் வாழை வெட்டுறது ஓகே அப்படின்றது. இதை மாதிரி இருக்கிறதுலாம் பெருசாக குற்றமாகாது. ஆனால் அந்த சாப்பாடு போடாமல் அதை மேலும் துன்புறுத்துறது அந்த இடத்துல குற்றம். சார், இப்போ நிறைய இடத்துல பசுக்களை பராமரிக்காமல் நடு ரோட்டில் விடுறத நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல அதுக்கு ஃபைன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பராமரிக்க முடியாமல் நடுவில் விடுறதும் இந்த சட்டத்துக்கு கீழே வருங்களா? கண்டிப்பாக மிருகவதை சட்டத்தில் அதுவும் வருது. அதாவது பராமரிக்காமல் விடுறதுன்னா என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி உணவளிக்காமல் ரோட்டில் விடுறது, அதுவுமே தண்டனைக்குரிய குற்றம். ஆடு, மாடு, இல்லை மற்ற இப்போ எல்லாம் கோழியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவாக உணவை தேடிக்கும். பட் இந்த ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணோம்னா எங்கேயாவது வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிறது, அவங்க அதில் ஏதாவது
செடி கொடிகளில் மேயிறது, அதுவுமே அது தவறாயிருது. அப்படி இருக்கும்போது யார் அந்த மாட்டோடைய உரிமையாளரோ அந்த மாட்டோடைய உரிமையாளரை வந்து இவங்க சூ பண்ணுறதுக்கு வந்து அது வாய்ப்பாக இருக்கும். அதனால அதுவுமே தவறு தான் சார். இப்போ நிறைய இடத்துல மாட்டை இறைச்சிக்கு கொடுக்குறாங்கல்ல சார், அது வந்து நல்லா இருக்கிற காலத்திலேயே கொடுக்கறது வந்து தவறான விஷயங்களா, இல்லை அது நடைமுறையில் சாத்தியந்தாங்களா சார்? இல்லை, உணவுக்காக தயாரிக்கப்பட்ட அது ஒரு பொருளாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த மாதிரி மாடுகளை வந்து வெட்டி உணவாக சமைக்கிறதுன்றதும் சட்டப்படி அது செல்லும். ஆனால் அதை வச்சு கொடுமைப்படுத்துறது, குத்தி குத்தி கொடுமைப்படுத்துறது தான் வந்து தவறே தவிர உணவாக அதை கன்சிடர் பண்ணப்பட்ட அந்த மாடுகளை வந்து வெட்டி உணவாக சமைக்கிறது சட்டப்படி அது ஏற்கப்படும். ரெண்டாவது, ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பசுவதை சட்டம் வந்தது. பசுவதை சட்டம்னா பசு வந்து அந்த மாதிரி வதைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. அது மாதிரி வேறு சில காளை மாடுகள் இருக்குது, ரேரான காளை மாடுகள் இருக்கும். அதாவது இந்த இந்த காளை மாடு வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அப்படின்ற அந்த காளை மாடுகள்லாம் வந்து அவங்க யாரும் அதை வெட்டி உணவுக்கு அதை செய்ய முடியாது அப்படின்றது. இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவின் கீழ் ஒரு சில மிருகங்களை தான் வந்து உணவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும், ஒரு சில இதை வந்து நீங்கள் கன்சிடரே பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன், நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போ இந்த யூடியூப் மோகங்களுக்காக அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை வந்து கஷ்டப்படுத்தி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. அதுவுமே தவறான விஷயங்களாக தான் பார்க்கப்படுமா சார்? கண்டிப்பாக. அது வந்து செல்லப்பிராணியாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு செல்லப்பிராணின்னு சொல்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ துன்பன்றது வந்து அதுக்கு தான் தெரியும். ஓகே, அதுக்குன்னு வந்து வரமுறைகள்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து இங்கேருந்து இங்கே குதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கையில் இருக்க ஒரு பெரம்பை வச்சு அடித்து கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கோம். நாய்களையும் மற்றவைகளையும் வந்து கொடுமைப்படுத்துறது, உணவளிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து சட்டப்படி அது குற்றம் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ₹100 வரைக்கும் அபராதம் இருக்கும். அந்த அபராதத்தை அவங்க கட்டிட்டு திருப்பி அதே தவறை செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து 3 மாத கடுங்காவல் தண்டனை கூட அதுக்கு வந்து உண்டு. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்பந்தமான தகவல்கள், இல்லை ஒரு மிருகம் இந்த மாதிரி ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்குது, அதை வந்து எப்படி காப்பாற்றுறது, எப்படி புகார் அளிப்பது அப்படின்ற நிறைய விஷயங்களுக்கு வந்து தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்லையும் நாங்கள் கொடுக்குறோம். எங்களையும் வந்து நீங்கள் அணுகலாம். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.